ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி மகாநதி எபிசோட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நமக்கு தெரியும். மேக்ஸிமம் நாளைக்கு இல்லை நாளானைக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் அந்த ஒரு சீன் மேக்ஸிமம் என் பண்ணுவாங்க. மேபி நாளைக்கு எண்டில் கூட என் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி எபிசோடில் நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருந்தோம், பசுபதி எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதான் இன்றைக்கி எபிசோட் நடந்திருக்கு. பட் யதார்த்தமாக நினச்சோம். பட் ஏன்னா அவர் அதுக்கப்புறமும் ஷூட்டிங் வந்திருக்காரு அப்படிங்கிறப்ப உண்மைகள்லாம் தெரிஞ்சு கோர்ட்டில் அவரை ஒப்படைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரெஸ்ட் தான் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தார், காவிரி வீட்டில் இருந்தார் அப்படிங்கிறப்பவே எனக்கு அங்கேவே டவுட் வந்துடுச்சு. ஸோ அவர் விலகி போயிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்ம நிவின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மனசு இல்லையா. ஸோ லைட்டாக ரத்தம் வந்ததுமே பயந்துட்டார். ஸோ அந்த ஒரு பயத்தை நம்ம ராகினி யூஸ் பண்ணி அதை கத்திய நிவினோட கழுத்தில் வச்சு கீழே இறங்க வச்சுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஸோ கஷ்டப்பட்டு பாவம் புள்ள ஃபைன் பண்ணி கொண்டு வந்தார், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா குமரனுமே தனியாக தான் கோர்ட்டுக்கு வராரு. ஸோ அங்கே என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல, அது நமக்கு இன்றைக்கி எபிசோடில் காமிக்கல. ஸோ பிரேக்குக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆதாரம் என்னென்னமோ நினச்சோம். அது பேர் என்ன, மீடியா பீப்புள் வரும்போது நம்ம விஜய் பசுபதி வெண்ணிலா மாமா மிரட்டுவார் இல்லையா. ஸோ அதுதான் ஆதாரமாக கிடச்சிருக்கும். ஏன்னா அவங்க எங்கேயும் வீடு எடுக்க தேவையில்ல, டேரெக்டாக அந்த லைவ் மீடியா பீப்புளே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அதை அவங்க இதாக எடுத்துக்கல. ஆனால் அவர் சொன்னது வெண்ணிலா மாமாவை மிரட்டுறதுக்கான ஆதாரம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வெண்ணிலாவோட மாமாவை மிரட்டலையே, அவங்க பசுபதி தானே விரட்டிட்டு பிடிச்சி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம பசுபதியை துரத்திட்டு போவாங்க இல்லையா தெருவில், அதை தான் ஆதாரமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அங்கே இருக்க சிசிடிவி கேமரா மூலியமாக. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் அப்படி போச்சு. ஸோ அதனால் அவங்க எல்லாமே ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இங்கே எதுவுமே ப்ரூஃப் இல்லாதனால ஒரு பிரேக்கு அப்புறம் திருப்பி தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வக்கீல் டைம் கேட்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க டைமும் கொடுக்கல. நீங்கள் ஜட்ஜோட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, அப்படி கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியில் இருக்க வக்கீல் சொல்லிடுறாரு. அந்த கட்சி வக்கீலை பார்க்கும்போது எனக்கே செம கடுப்பாகுது, என்னடா பண்ணுற நீனு அப்படிங்கிற மாதிரி. ஸோ சமக்கோவாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஆப்போசிட் பார்ட்டிக்காக பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம இந்த ரொம்ப கிளியராக புரியுது. ஸோ இந்த நம்மளோட பார்ட்டிக்கு பார்த்திங்கன்னா அங்கே எதுவுமே பாயிண்ட் இல்லை. ஸோ குமரன் சொல்லும் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் சாட்சி தேவை, அவங்க பேசுனதை சாட்சி இருந்தால் மட்டும்தான் அது எடுக்கப்படும். அதாவது சொந்தக்காரவங்க சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதான் நடக்குது. ஃபைனலாக கேஸை ஒத்தி வைக்கிறதுக்காக தான் பேச போவாங்க. கரெக்டாக ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம காவிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் ப்ரொமோவில் பார்த்திங்கன்னா நம்ம நிவின்ல சொன்ன மாதிரி காமிச்சிருந்தாங்க. ப்ரிவியூவில் நம்ம வெளியில் மயங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறமா பார்த்துட்டோம். அவங்க உண்மையை சொல்லுவாங்க, நம்ம விஜய் வெளில வந்துடுவார். ஸோ என்ன நடக்குது, வெண்ணிலா மாமாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம அதை பற்றி தனியாக ஸ்பெஷலாக வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எபிசோட் பார்த்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.